நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் எப்பவும் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அதுவும் ரொம்ப பிடிச்ச பசுக்களோட தான் இருப்பார். இதில் என்ன சிறப்புன்னா, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அந்த இசை வெறும் காதுக்கு மட்டும் கேட்கறதில்லையாம், பிரபஞ்சத்தோட ஆதாரமாக அதில் ஒரு ஸ்பெஷல் வைப்ரேஷனும் இருக்குமாம். சிம்பிளாக சொல்லணும்னா, இயற்கையோட ஹார்மனியோட கரெக்டாக மேட்ச் ஆகிற சவுண்ட் அது. வெறும் ராகங்கிறதை விட ரொம்பவே ஆழமான விஷயம் அது. நம்ம நாட்டு மாடுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இசையை சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிற ஒரு அற்புதமான திறமை இருக்குது. அதுங்க அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகிருமாம். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிராமங்களில் இருக்கிற நிறைய விவசாயிகள் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கவனிச்சிருக்காங்களாம். அன்னைக்கு அவங்க பசுக்கள் வழக்கத்தை விட அதிகமாக பால் கொடுக்கறதுன்னு சொல்லாங்க. அன்னைக்கு அந்த தெய்வீகமான இசையோட வைப்ரேஷன் காத்துல இருக்கிறத பசுக்கள் உணர்ந்து அப்படி செய்யறதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போயிருந்தாலும் அவரோட அந்த தெய்வீக இசை இன்னமும் நம்ம மத்தியில ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒருவேளை நம்ம நாட்டு பசுக்களோட டிஎன்ஏலே இந்த நாதம் கலந்துடுச்சோ என்னவோ. அந்த தெய்வீகத்துக்கும் அந்த இசைக்கும் அப்புறம் நம்ம வணங்குற இந்த பசுக்களுக்கும் இடையில என்ன ஒரு அற்புதமான பிணைப்பு பாருங்க.